Hey guys, welcome to our channel Vacancy Vibes. நாம் இந்த வீடியோவில் இந்தியா போஸ்ட்லேருந்து வெளியே வந்திருக்க ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜிடிஎஸில் என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் கிராமின் டக் சேவாக்குன்ற 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ என்ன சேலரி கொடுக்குறாங்கன்னு ஃபுல் டீட்டெயில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வேக்கண்ட் போஸ்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் போஸ்ட்னு இருக்கும் நோட்டிஃபிகேஷன் கீழே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்க்கிள் அண்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செலக்ட் சர்க்கிள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் உங்களோட டிஸ்ட்ரிக்கை. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளூர் டிவிஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அதை வச்சு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பண்ணால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 3 போஸ்டிங்குமே அப்ளை பண்ணதுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜனவரி 31லேருந்து February 14க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான பேமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா February 2லேருந்து 16க்குள்ளே வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் ஏதாச்சும் ஆச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு Feb 18லேருந்து பார்த்தீங்கன்னா 19 அதாவது 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. February 18லேருந்து 19 வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷனை. அண்ட் இந்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த 3 போஸ்டிங்கான சேலரி வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாயிலேருந்து 29,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் பிரான்ச் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 24,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் கிராமின் டக் சேவக் போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சேலரி தான் கொடுக்குறாங்க. இந்த 3 போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்குள்ளே இருக்கணுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே வந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், 18லேருந்து 40க்குள்ளே. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வேர்டு கிளாஸ் ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் பார்த்திங்கன்னா நோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பேக்வேர்டு அந்த பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியோட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ப்ளஸ் ஓபிசி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 13 வருஷம் அதாவது 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க, எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சு, அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எடுத்து படிச்சிருக்கணும், இல்லை தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடிஷ்னலாக என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். சைக்கிளிங் முக்கியமாக இதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. இந்த போஸ்டிங்க்கெலாம் கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமும் கிடையாதுங்க. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். இந்த மெரிட் லிஸ்ட்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் பாயிண்ட்டில் மெரிட் லிஸ்ட் இருக்கும். கிரேட்னா தெரியும்ல, A1, A2, B1, B2, C1, C2 இந்த கிரேட் பாயிண்ட். A1 பார்த்தீங்கன்னா கிரேட் பாயிண்ட்டு 10 கொடுத்துருக்காங்க. மல்டிஃபிகேஷன் ஃபேக்டர் படி பார்த்தீங்கன்னா 9.5 கொடுத்துருக்காங்க. அந்த A2 கிரேட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 9 மார்க்ஸ் இருக்கணும், 9.5 மல்டிஃபிகேஷன் ஃபேக்டர். B1 பார்த்தீங்கன்னா 8 வந்து கிரேட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.5 தான் மல்டிஃபிகேஷன் ஃபேக்டர் எல்லாத்துக்கும். B2வில் பார்த்தீங்கன்னா கிரேட் பாயிண்ட் 7 கொடுத்துருக்காங்க. C1ல் கிரேட் பாயிண்ட் 6 கொடுத்துருக்காங்க. C2வில் 5 கொடுத்துருக்காங்க. Dயில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட 10th மார்க் பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் இருக்கும் அண்ட் வெரிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் இயர் டு ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நியூ கேண்டிடேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் இந்தியா போஸ்ட்லேருந்து வெளியே வந்த ஜிடிஎஸ்லேருந்து
வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம், எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப்சைட்டில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.